மாணவ செல்வங்களே! கடந்த அமர்வில் தனிம அட்டவணை எவ்வாறு தயாரிக்கப்பட்டது என்பதை நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அதன் சில முக்கிய அம்சங்கள் மற்றும் அதன் பயன்பாடு பற்றி அறிந்து கொள்வோம். புதிய அமர்வை தொடங்குவதற்கு முன் முந்தைய பாடத்தை பார்ப்போம். டோம்பரேனர் 3 அதாவது மும்மைகள் குழுவில் அவற்றின் தொடர்புடைய அணுநிரைகளின் அடிப்படையில் தனிமங்களை தொகுத்தார். ஜான் நியூலாண்ட்ஸ் 56 அறியப்பட்ட தனிமங்களை அவற்றின் அணுநிறை அதிகரிக்கும் வரிசையில் வரிசைப்படுத்தினார். டிமிட்ரி மேண்டலீவ் ஆவர்த்தன விதியை முன்மொழிந்தார். மேண்டலீவின் தனிம அட்டவணையில் குழுக்கள் எனப்படும் 8 செங்குத்து நெடுவரிசைகளும் தனிமங்கள் எனப்படும் 7 கிடைமட்ட வரிசைகளும் உள்ளன. நவீன தனிம அட்டவணையில் அனைத்து தனிமங்களும் அவற்றின் அணு எண்ணின் அதிகரிக்கும் வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும். நவீன தனிம அட்டவணையில் 7 தனிமங்கள் மற்றும் 18 குழுக்கள் உள்ளன. தனிமங்கள் அவற்றின் அணுக்களில் உள்ள ஓடுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தனிம கட்டங்களில் வைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு குழுவிலும் உள்ள தனிமங்களின் பொதுவான பண்புகளின் அடிப்படையில் அவை பல்வேறு குடும்பங்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்வீர்கள். தனிமங்களை தொகுதிகளாக வகைப்படுத்துதல், நவீன தனிம அட்டவணையின் நன்மைகள், தனிம அட்டவணையில் ஹைட்ரோஜனின் நிலை, அரிய வாயுக்களின் நிலை, நவீன அட்டவணையில் உள்ள தனிமங்களின் தனிம முறை பண்புகள். முக்கிய வார்த்தைகள்: தொகுதி, ஆல்கலி உலோகம், ஹாலோஜன், அரிய வாயு, அணு ஆரம், அயனியாக்கும் ஆற்றல். அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் அணுக்கருவை சுற்றியுள்ள ஓடுகளின் இடமளிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். ஒவ்வொரு ஷெல்லும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சப்ஷெல்களை கொண்டுள்ளது. அதில் எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் விநியோகிக்கப்படுகின்றன. இந்த துணை ஓடுகள் எஸ், பி, டி மற்றும் எஃப் என குறிப்பிடப்படுகின்றன. துணை ஷெல்களில் எலக்ட்ரான்களின் ஏற்பாட்டின் அடிப்படையில் தனிம அட்டவணையின் கூறுகள் எஸ், பி, டி மற்றும் எஃப் தொகுதிகள் என 4 தொகுதிகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. எஸ் பிளாக் கூறுகள். இது குழு 1 அதாவது கார உலோகங்கள் மற்றும் குழு 2 அதாவது கார எர்த் உலோகங்கள் கூறுகளை உள்ளடக்கியது. அவை பிரதிநிதி கூறுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. குழு 1 உறுப்புகள் அதாவது ஹைட்ரஜன் தவிர உலோகங்கள். அவை தண்ணீருடன் வினைபுரிந்து லிட்மஸ் காகிதத்தின் நிறத்தை சிவப்பு நிறத்தில் இருந்து நீலமாக மாற்றும் தீர்வுகளை உருவாக்குகின்றன. இந்த தீர்வுகள் அதிக கார அல்லது அடிப்படை என்று கூறப்படுகிறது. எனவே அவை கார உலோகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. குழு 2 கூறுகளும் உலோகங்களாகும். அவை ஆக்சிஜனுடன் இணைந்து ஆக்சைடுகளை உருவாக்குகின்றன. முன்பு எர்த் என்று அழைக்கப்பட்டன. மேலும் இந்த ஆக்சைடுகள் தண்ணீரில் கரைக்கப்படும் போது கார கரைசல்களை உருவாக்குகின்றன. எனவே இந்த தனிமங்கள் கார எர்த் உலோகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன.
பி பிளாக் கூறுகள். இந்த உறுப்புகள் தனிம அட்டவணையில் குழு 13 முதல் 18 வரை உள்ளன. அவற்றில் போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின் குடும்பங்கள், மந்த வாயுக்கள் அதாவது ஹீலியம் தவிர ஆகியவை அடங்கும். அவை பிரதிநிதி கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ப்ளீ பிளாக் பல்வேறு வகையான தனிமங்களின் இருப்பிடமாக உள்ளது மற்றும் உலோகங்கள், உலோகங்கள் மற்றும் மெட்டலாய்டுகள் ஆகிய 3 வகையான தனிமங்களையும் கொண்டிருக்கும் ஒரே தொகுதி இதுவாகும். டி பிளாக் கூறுகள். இது குழு 3 முதல் குழு 12 வரையிலான கூறுகளை உள்ளடக்கியது. அவை தனிம அட்டவணையின் மையத்தில் காணப்படுகின்றன. அவற்றின் பண்புகள் எஸ் தொகுதி மற்றும் பி தொகுதி கூறுகளுக்கு இடைநிலையாக உள்ளன. எனவே அவை மாறுதல் கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. எஃப் தொகுதி கூறுகள். இது லாந்தனாய்டுகள் எனப்படும். அதாவது லாந்தனம் La அதாவது 57க்கு பிறகு 14 தனிமங்களையும், ஆக்டினாய்டுகள் எனப்படும். அதாவது ஆக்டினியம் Ac அதாவது 89க்கு பின் 14 தனிமங்களையும் உள்ளடக்கியது. அவை தனிம அட்டவணையின் கீழே வைக்கப்பட்டுள்ளன. அவை உள்மாற்றம் கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அட்டவணையானது மிகவும் அடிப்படையிலான சொத்தை அதாவது அணு எண்ணை அடிப்படையாக கொண்டது. இது தனிமத்தின் நிலையை அதன் மின்னணு உள்ளமைப்புடன் இன்னும் தெளிவாக தொடர்புபடுத்துகிறது. ஒவ்வொரு தனிம கட்டத்தின் நிறைவும் மிகவும் தர்க்கரீதியானது. ஒரு தனிம கட்டத்தில் அணு எண் அதிகரிக்கும் போது ஒரு மந்தவாயு கட்டமைப்பை அடையும் வரை ஆற்றல் குண்டுகள் படிப்படியாக நிரப்பப்படுகின்றன. நினைவில் கொள்வது மற்றும் மீண்டும் செய்வது எளிது. ஒவ்வொரு குழுவும் ஒரு சுயாதீன குழு மற்றும் துணைக்குழுக்கள் பற்றிய யோசனை நிராகரிக்கப்பட்டது. ஐசோடோப்புகள் ஒரே அணு எண்ணை கொண்டிருப்பதால் ஒரு தனிமத்தின் அனைத்து ஐசோடோப்புகளும் ஒரு நிலை நியாயப்படுத்துகிறது. எட்டாவது குழுவின் நிலை அதாவது மெண்டலீவின் அட்டவணையில் இந்த அட்டவணையிலும் நியாயப்படுத்தப்படுகிறது. இடைநிலை உறுப்புகளின் பண்புகள் தனிம அட்டவணையின் இடது பகுதி மற்றும் வலது பகுதி உறுப்புகளுக்கு இடையில் இடைநிலையாக இருப்பதால் அனைத்து மாறுதல் கூறுகளும் நடுவில் கொண்டு வரப்பட்டுள்ளன. அட்டவணை உலோகங்களை அல்லாத உலோகங்களிலிருந்து முற்றிலும் பிரிக்கிறது. உலோகங்கள் அல்லாதவை தனிம அட்டவணையின் மேல் வலது மூலையில் உள்ளன. ஹைட்ரஜன் என்பது தனிம அட்டவணையின் லேசான, சிறிய மற்றும் முதல் உறுப்பு ஆகும். அதன் மின்னணு கட்டமைப்பு அதாவது ஃபர்ஸ்ட் ஷெல் அனைத்து உறுப்புகளிலும் எளிமையானது. இது தனிம அட்டவணையில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளது. இது ஆல்கலி உலோகங்கள் மற்றும் அதன் பண்புகளில் ஆலசன்கள் போல செயல்படுகிறது. தனிம அட்டவணையில் இது கார உலோகங்களின் மேல் பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் அதன் ஒரே ஒரு எலக்ட்ரானை இழந்து கார உலோகங்கள் போன்ற ஹைட்ரஜன் அயனியை அதாவது H+ உருவாக்குகிறது. ஆலசன்கள் போன்ற ஹைட்ரைடு அயனியை H- உருவாக்க இது ஒரு எலக்ட்ரானையும் பெறலாம். கார உலோகங்கள் திடப்பொருளாகும். அதே சமயம் ஹைட்ரஜன் வாயுவாகும். எனவே ஹைட்ரஜனின் பண்புகள் தனித்துவமானது என்பதால் நவீன தனிம அட்டவணையில்
ஹைட்ரஜனின் நிலை இன்னும் விவாதத்தில் உள்ளது. தனிம அட்டவணையில் உள்ள 18ஆம் குழுவின் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான் மற்றும் ரேடான் ஆகியவை தனிமங்கள், நோபல் வாயுக்கள் அல்லது அரிய வாயுக்கள் என அழைக்கப்படுகின்றன. அவை மோனோ ஆட்டமிக் வாயுக்கள் மற்றும் முழுமையாக நிரப்பப்பட்ட துணை ஓடுகள் காரணமாக மற்ற பொருட்களுடன் எளிதில் வினைபுரிவதில்லை. எனவே அவை மந்த வாயுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை மிக சிறிய அளவில் காணப்படுகின்றன. எனவே அவை அரிதான வாயுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அணு ஆரம். ஒரு தனிமத்தின் அணு ஆரம் அணுவின் கருவின் மையத்திலிருந்து அதன் வெளிப்புற ஷெல் வரை உள்ள தூரம் என வரையறுக்கப்படலாம். தனிம அட்டவணையின் ஒரு குழுவில், அதாவது நெடுவரிசையில், அணு ஆரங்கள் மேலிருந்து கீழாக அதிகரிக்கும். தனிமங்களின் அணு ஆரங்கள் இடமிருந்து வலமாக ஒரு தனிமத்தில் குறையும். நடுநிலை வாயு அணுவின் வெளிப்புற சுற்றுப்பாதையை அல்லது ஷெல்லில் இருந்து எலக்ட்ரானை அகற்றுவதற்கு தேவைப்படும் ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல் எனப்படும். நாம் ஒரு குழுவில் இறக்கும்போது அயனியாக்கும் ஆற்றல் குறைகிறது மற்றும் பொதுவாக ஒரு தனிமத்தில் இடமிருந்து வலமாக அதிகரிக்கிறது. அயனியாக்கும் ஆற்றல், அதாவது kJ மோல் ஒன்றில் வெளிப்படுத்தப்படுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மோஸ்லி கண்டுபிடித்த தனிமத்தின் அடிப்படை பண்புகளான அணு எண்ணை அதிகரிக்கும் வரிசையில் தனிமங்கள் வரிசைப்படுத்தப்படும் போது அதிகரிக்கும் அணு நிறை அடிப்படையிலான தனிமங்களின் ஒழுங்கமைப்பில் உள்ள முரண்பாடுகள் அகற்றப்படலாம். நவீன தனிம அட்டவணையில் உள்ள கூறுகள் குழுக்கள் எனப்படும் 18 செங்குத்து நெடி வரிசைகளிலும் தனிமங்கள் எனப்படும் 7 கிடைமட்ட வரிசைகளிலும் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்ட தனிமங்கள் அணு அளவு மற்றும் அயனியாக்கம் ஆற்றல் உள்ளிட்ட பண்புகளின் தனிம அளவை காட்டுகின்றன.